திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் பகுதியில் உள்ள ஸ்டார் பாக்ஸ் இந்தியா நிறுவனத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று பாய்லரில் விழுந்து 90% தீ காயங்களுடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஸ்டார் பாக்ஸ் நிறுவனத்தின் நுழைவு வாயிலில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபு, விவரம். வணக்கம். திருவள்ளூர் அடுத்த வலசை வெட்டிக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். இவர் திருவள்ளூர் அடுத்த போலிவாக்கத்தில் உள்ள தனியார் அட்டைப்பெட்டி மற்றும் தெர்மோகோல் தயாரிக்கும் தொழிற்சாலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணியளவில் நிறுவனத்திற்குள் திடீரென்று சென்று கொதிக்கும் பாய்லரில் ஸ்ரீனிவாசன் விழுந்துள்ளார். இதில் உடல் முழுவதும் 90% வெந்த நிலையில் மீட்கப்பட்டு பூந்தமல்லி அடுத்த தண்டலம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின் மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி சீனிவாசன் உயிரிழந்தார். இந்த நிலையில் 90% தீக்காயம் அடைந்து உயிரிழந்த சீனிவாசன் தானாக பாய்லரில் விழவில்லை எனவும் நிறுவனத்தின் ஊழியர்கள் தன்னை தள்ளிவிட்டதாக கண் மற்றும் தலை சைகையின் மூலம் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் இந்த வாக்குமூலத்தில் அவரது உறவினர் கேள்வி கேட்க அதற்கு கண் மற்றும் தலையை ஆட்டி தனது சைகையை காண்பித்து வாக்குமூலம் அளித்துள்ள வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து உயிரிழந்த இளைஞர் சீனிவாசனின் சைகை வாக்குமூலத்தை மரண வாக்குமூலமாக கருத்தில் கொண்டு நிறுவனத்தின் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து மணவாள நகர் காவல்துறையினர் உரிய விசாரணை எடுக்க வேண்டும் எனவும் உயிரிழந்த சீனிவாசனின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஸ்டார் பாக்ஸ் இந்தியா நிறுவனத்தை உயிரிழந்த இளைஞர்களின் உறவினர்கள் மற்றும் சில கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் முற்றுகையிட போவதாக வெளியான தகவலின் அடிப்படையில் நிறுவனத்திற்கு பாதுகாப்பாக திருவள்ளூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தமிழரசி மற்றும் மாவட்ட குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் சங்கர் ஆகியோர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் உயிரிழந்த சீனிவாசன் கம்பெனிக்குள் நுழையும் சிசிடிவி காட்சிகளை மட்டும் காவல்துறையினருக்கு காண்பித்த நிறுவனத்தினர் மற்ற சிசிடிவி பதிவுகளை காட்ட மறுத்துள்ளது நிறுவனத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது எனவும் தெரிவித்துள்ள உயிரிழந்த சீனிவாசனின் உறவினர்கள் நிறுவனத்தில் தவறு நடக்கவில்லை என்றால் அனைத்து கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் காவல்துறையினர் மற்றும் உறவினர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உயிரிழந்த சீனிவாசனுக்கு ஆதரவாக நிறுவனத்தின் முன் நின்று கேள்வி எழுப்பினர். இதனால் 10க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மற்றும் கிராமத்தின் முக்கியஸ்தர்கள் தற்போது நிறுவனத்திற்குள் அழைக்கப்பட்டு காவல்துறையினர் முன்னிலையில் உயிரிழந்த இளைஞர் சீனிவாசனின் ஆதரவாளர்கள் மற்றும் கம்பெனி தரப்பில் அதிகாரிகள் இடையே தற்பொழுது காவல்துறையின் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இதனால் நிறுவனத்தின் நுழைவாயிலில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ஒரு பதற்றமான சூழ்நிலை இங்கு ஏற்பட்டு வருகிறது. ஃபரிதா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.